ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். நபிகள் நாயகம் அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, எப்பவுமே ஸ்லீப் அட் யுவர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குங்களா அடிச்சு எழுப்புனாராம், நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்ல. ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சின்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்லேருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ். பரவாயில்ல, ஒரு நாள் நின்று குடிக்கிறேன், ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு குரானில், ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. நான் வந்து இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் தூங்கினா சோ வாட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரெக்டாக வருமா, சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும் ஒன்று. இன்னொன்று, ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா. ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க டேரெக்டாக. அப்புறமா இன்னொன்று ராபரி. இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோட பெட் இருக்குது, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுடலாம். அது வந்து நிச்சயமாக என்னோட ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். 10 மணி ஆயிடுச்சுல தூங்க போகலாம்ல, ஆனால் என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு இப்போ தான் 10 ஆகுது, இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நோண்டுறோம். நீங்களே எடுத்துக்கோங்களேன், 11 மணி 11 ஆகுதா. அதாவது சாதாரணமாக ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படியா இருக்குன்னா, இன்னும் 12 ஆகல, 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். நீ வாழணும்னா நீ தூங்கணும். மேம் மாத்திரை போடுறேன், சுகர் குறையில, டயட்டில் இருக்கேன், சுகர் குறையில, வாக்கிங் போகிறேன், சுகர் குறையில, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500லே இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அந்த அறிவில் நான் வந்து இந்த ஒரு கேள்வி தான். மருந்து ஹோமியோ மெடிசன்ஸு சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது முன்னாடி, தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு அந்த எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்ககிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலிமா ஒரு ஓப்பன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு சுகர் 200 மினிமம் 140-170க்குள்ளே மெயின்டைன் ஆகலைன்னா எனக்கு கேளுங்க. தூங்கும் போது தான் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. எந்த நோய் நொடியெல்லாம் வாழணும், என்னோட உடம்புல இருக்கிற செல்கள் ரிப்பேர் ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவலை இருக்கும், அந்த கண்ணு ஏங்கும். அந்த கருவலை ஏன்னா என்னை தூங்க விடு, என்னை தூங்க வை, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரூமில் லைட் எரியலாமா, 0 வாட்ஸ் லைட் எரியலாமா, எரியக்கூடாதா, அது என்ன கலரில் எரியணும், இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஒரு எல்லோ லைட் இருக்கலாமா. லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பூச்சிகள் வரும், இல்லை குழந்தைங்க வந்துட்டு நைட்டில் வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேலே கால் போட்டோன்னா, இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்.